உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, உபாகமம் 15:10, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உங்கள் கிரியைகளை அவர் ஆசீர்வதிப்பேன் அப்படின்றார். நீங்கள் செய்கிற வேலையை அவர் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க, எதையுமே அவர் ஆசீர்வதித்த மாதிரியே எதுவுமே தோணலை. அப்போ ஏதோ ஒரு இடத்துல இடிக்குது. கோளாறு நம்மக்கிட்ட இருக்குதா அல்லது தேவன்கிட்ட இருக்குதா தெரியல இல்லை. என்னங்க, அவர் கையிட்டு செய்யும் எல்லா வேலையையும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. ஆனால் நான் எதுலேயுமே ஆசீர்வாதத்தை பார்க்கல. தேவன் ஏங்க இந்த வசனத்தின்படி என்ன ஆசீர்வதிக்கலை? எங்கேயோ இடிக்குது. கரெக்டாக தேவன் பக்கத்தில் ஏதாவது தப்பு இருக்குதா இல்லை நம்ம பக்கத்தில் தப்பு இருக்குதாங்க? நம்ம பக்கத்தில் தான் தப்பு இருக்கும். தேவன் எல்லாத்துலேயும் அவர் கரெக்டாக தான் நடந்துப்பார். நம்ம பக்கத்தில் தான் தப்பு இருக்கும். அப்போ ஏன் நம்ம கையிட்டு செய்யும் எந்த ஒன்றையும் அவர் ஆசீர்வதிக்கலை? பார்க்கலாமா? நீங்கள் உபாகமம் 15 ஃபுல்லாகவே படித்து பாருங்களேன். நம்ம கையிட்டு செய்யும் வேலையை எப்போ ஆசீர்வதிப்பார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் உபாகமம் 15, 7, 8 எடுத்து படித்து பாருங்களேன். எந்த வாசலிலும் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எந்த வாசலிலும் உன் சகோதரரில் எளியவனான ஒருவன் இருந்தால், எளியவனான உன் சகோதரருக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் இரு அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. ஏழைகளை பார்த்த உடனே இதயத்தை நீங்கள் கல்லாக்கிடாதீங்க. எதையாவது ஒன்று கொடுங்க. இவங்களுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. ஏதோ ஒன்று கொடுங்க. உங்கள் கையை மூடிக்காதீங்க அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. நீங்கள் ஏழைகளுக்கு செய்தால், நீங்கள் என்ன உங்கள் கை வச்சு என்ன பண்ணாலும் அதில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் அப்படின்னு தேவன் சொல்கிறாங்க. நீங்கள் இந்த அதிகாரம் உபாகமம் 15 ஃபுல்லாகவே படிங்களேன். அதில் நம்ம என்ன பண்ணணும்னு போட்டிருக்கு. ஏன்னா இப்போ நம்ம தெருவில் எத்தனை ஏழை இருக்கிறாங்களோ அவங்களாம் உங்கள் பொறுப்பில் தான் இருக்கிறாங்க. நீங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன உதவியாவது செய்யணும். சரிங்களா? எப்படிங்க செய்கிறது? நானே ஒரு ஏழை, நான் எப்படி இன்னொரு ஏழைக்கு உதவி செய்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா? செய்யணும். அதாவது ஏதோ ஒன்று செய்யணும். நான் கூட நினச்சேன், நான் என்ன செய்கிறது, ஏழைக்கு என்ன செய்கிறது? என் ஹஸ்பண்ட் போடாத, அதாவது கலர் பிடிக்கலன்னு சில டிஷர்ட்லாம் வச்சுருந்தாங்க. ஜீன்ஸ் எல்லாம் டைட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சில இதெல்லாம் தூக்கி வச்சுருந்தாங்க. நிறையா இருந்துச்சு. அப்படி ஒருத்தங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். சரி, தைரியமாக கொடுத்துட்டேன். அவங்க ஏதாவது தப்பாக நினச்சிப்பாங்களோ, பழசு கொடுக்குறோமே, யூஸ் பண்ணதை கொடுக்குறோமே அப்படின்னு தைரியத்தை வரவழைச்சு கொடுத்துட்டேன். அவங்க ஃபோன் பண்ணாமே இருந்தாங்க. ஒரு நாள் நானே ஃபோன் பண்ணி கேட்டேன், என்ன என்ன நினச்சாங்க அதை தெரிஞ்சுக்கலான்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த ஏழை சகோதரி என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் முன்னாடியே கொடுத்துருக்க கூடாதா? என் பையன் இப்போ எவ்வளோ நல்ல நல்ல டிஷர்ட் போட்டுட்டு போகிறான், நல்ல நல்ல ஜீன்ஸ் போட்டுட்டு போகிறான், நீ இதை முன்னாடியே கொடுத்துருக்க கூடாதா? எல்லாரும் அவன் ஆஃபீஸில் கேட்குறாங்க, எவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரியே, இதுக்கு முன்னாடி இதை மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரக்கூடாதான்னு கேட்குறாங்களாம். அந்த அம்மா அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. அந்த சகோதரி அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. நான் பயந்து தான் கொடுத்தேன். அது கூட நன்மை தான். நம்ம என்ன நினைக்கிறோம், அதாவது ஒரு சின்ன உதவி அதை செய்யலாம். ஒரு நாளைக்கு கஷ்டப்பட்டு ஒரு உதவியாவது செய்திடுங்க. சரிங்களா? நீங்கள் உதவி செய்ய நம்ம கையால் எந்த வேலை செய்தாலும் அது உருப்படும். அதில் ஒரு வெற்றி வரும். கலாத்தியர் 6:9 பாருங்களேன். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். எவ்வளோ நன்மை செய்கிறீங்களோ நிறைய நன்மைகளை அறுப்பீங்க. எவ்வளோ நன்மையை விதைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை வரும் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. சின்ன சின்ன நன்மைகள் செய்யுங்க. ஒரு நாளைக்கு எப்படியாவது ஒரு நன்மையாக செய்திருங்க. ஒரு நன்மை செய்யாமல் வீட்டுக்குள்ளே வந்துடாதீங்க. கஷ்டப்பட்டு எப்படியோ ஒரு நன்மையை செய்திருங்க. சரிங்களா? குட்டி ஏதோ ஒன்று இல்லை. நம்ம தெருவில் உள்ளவங்க யாரோ ஒரு ஏழையை பார்த்தா சாப்பாடு கூட கொடுக்கலாம். இல்லை நீங்கள் ரொம்ப பெரிய பணக்காரங்களாக இருந்தால்
நீங்கள் வந்து உங்கள் தெருவில் ஏதோ ஒரு குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட முடியாத குழந்தைக்கு ஃபீஸ் கட்டலாம், அவங்களுக்கு தெரியாமல் செய்யலாம், இல்லை அந்த மாதிரி உதவிலாம் நீங்கள் செய்யலாம். பணம் இல்லாதவங்க ஏதாவது ஒன்று செய்து தான் ஆகணும். அப்படி செய்யும்போது உங்களுடைய நீங்கள் செய்கிற நன்மைகள் நேராக தேவன்கிட்ட போய் தேவனுடைய சந்ததியில் போய் நிற்குமா. நம்ம செய்கிற நன்மைகள் தேவனுடைய சந்ததியில் போய் நிற்கும் போது தேவன் பார்ப்பார், ஓ என் பிள்ளை செய்த நன்மை வந்து நிற்குது, அப்போனா என் பிள்ளைக்கு நான் நன்மையாக அனுப்பணும், பதிலுக்கு நான் நன்மையாக அனுப்பணும்னு அவர் நன்மையாக அனுப்புவார். நம்ம போய் எவ்ரிடே தேவனுடைய சந்நிதியில் போய் நிற்க முடியாது. நம்ம செய்கிற நன்மைகள் இருக்குல்ல, அது போய் தேவனுடைய சந்நிதியில் நிற்கும். நீங்கள் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் ஃபுல்லாக படித்து பாருங்களேன். 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பாருங்களேன், கொர்நேலியு அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் யூதர் கிடையாது, ஆனாலும் தேவனை வணங்குறாரு, நிறைய தான தர்மங்கள் செய்கிறார். அவர் பணக்காரர், ஆனால் நிறைய தான தர்மங்கள் செய்கிறாரு. அப்போ வந்து ஒரு தேவதூதனை தேவன் அனுப்பி விடுறாரு. தேவதூதன் வந்தோடனே சொல்கிறான், நீ செய்த தான தர்மங்கள் தேவன் முன்னாடி வந்து நிற்குது, அதனால்தான் தேவன் உனக்காக உன்னை வந்து ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காரு, நீ போய் அவரை கூப்பிட்டுக்கோ உங்கள் வீட்டில், நீ என்ன செய்யணும், இனிமேல் என்ன செய்யணும்னு அவங்க வந்து உன்கிட்ட சொல்லுவாங்க. பேதுருவுடைய அட்ரஸை கொடுக்குறாரு தேவன். பேதுருவுடைய யோப்பா பட்டணத்துக்கு போக சொல்கிறாரு கொர்நேலியுவை. அங்கே சீமோன் பேதுரு என்ற ஒருத்தர் இருப்பார், அவரை உன் வீட்டுக்கு கூப்பிட்டுக்கோ, அவர் என்ன செய்யணும் நீ என்ன செய்யணும்னு அவர் சொல்லுவார் அப்படின்னு அந்த தேவதூதன் சொல்லிட்டு போயிடுறான். ஏன்னா அந்த கொர்நேலியுக்கு ஏசுனா யாருன்னு தெரியாது. அதனால் பேதுரு வந்து ஏசு யார் என்று அவன் வந்து பிரசங்கம் பண்ணுறான். உடனே என்ன ஆச்சுன்னா, கொர்நேலியு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கிறான், ஞான ஸ்நானமும் எடுத்துக்கிறான். ஒரு பெரிய நன்மை வருதா? அதான் அவன் ஏற்கனவே பெரிய பணக்காரன், ஆவிக்குரிய நன்மை இல்லாமல் இருந்துச்சு. அவனுக்கு தேவனே என்ன பண்ணுறாரு, இயேசுவை அவன் வந்து தெரிஞ்சுக்கணுன்னுக்காக பேதுருவை வீட்டுக்கே கூப்பிட்டு வந்து வீட்டுக்கே வர வச்சு பிரசங்கமும் பண்ண வச்சு ஞானஸ்நானமும் எடுக்க வைக்கிறாரு, பரிசுத்த ஆவியும் பெற வைக்கிறாரு. எப்படியோ நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன நன்மைகள் தேவனுடைய சந்நிதியில் போய் என்ன பண்ணோம், நம்மளை ஞாபகப்படுத்தும் தேவனுக்கு. அப்போ வந்து அவர் ஞாபகத்தில் நம்ம இருந்தோன்னா என்ன ஆகும், நம்மளுக்கு நன்மைகள் வரும். நிறைய நன்மைகள் செய்யுங்க, அப்போ நிறைய நன்மைகளை அறுப்பீங்க. ஒரு பஸ்ஸில் போகிறீங்க, நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா அந்த சீட்டை விட்டு கொடுத்துருங்க, இல்லை வேறு யாரோ உட்காரட்டும். அப்படி நிறைய சின்ன சின்ன நன்மைகள், பணம் கொடுக்க முடியாத இடத்துல நம்ம வேறு விதமாக நீங்கள் யோசித்து நன்மை செய்யுங்க. ஒரு நன்மை செய்யாமல் கூட வீட்டுக்கு வந்துடாதீங்க. கண்டிப்பாக ஒரு நன்மை கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒன்று செய்துடுங்க, சரிங்களா? அது வந்து அப்போ தான் நம்மளுக்கு நிறையா நன்மைகள் வரும். நம்ம கையிட்டு செய்கின்ற ஒவ்வொன்றிலும் நம்மளுக்கு ஆசீர்வாதம் வரும், சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க. உங்கள் பிள்ளைங்க இனிமேலேருந்து ஏதோ ஒரு நன்மையை செய்ய போகிறாங்க, எப்படியாவது ஒரு நன்மையை செய்ய போகிறாங்க. அந்த நன்மை உங்களுடைய சந்நிதியில் முன்னாடி வந்து நிற்கும். அப்பா, நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை ஞாபகம் வச்சு அவங்களுக்கு அவங்களுடைய கையிட்டு செய்கின்ற அத்தனைவற்றிலையும் அனைத்திலையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வாதத்தை கட்டளை இடுங்கப்பா. உங்கள் பிள்ளைங்க நன்மைகளை அறுக்கணும், நிறைய நன்மைகளை அறுக்கணும் இனிமேலேருந்து. நன்றி. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க, பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக, மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக, பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்கப்பா. தீ எறிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? பரலோகத்தில் வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க ப்ளீஸ்ப்பா.
கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு எங்களை கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்திடக்கூடாதுப்பா. 7 வருட பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. அந்தி கிறிஸ்து நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. அந்த ஆட்சியின் கீழ் வசிக்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குற இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.